டாக்டர் விமல் விஏஎஸ் அகாடமிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்சஸ் அங்க வந்து ஆஃபர் பண்ற பாராமெடிக்கல் கோர்சஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த பிரசன்டேஷன்ல நம்ம எய்ம்ஸ்ல ஆஃபர் பண்ற பாராமெடிக்கல் கோர்சஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். கோர்ஸ் அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்றது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ இந்த பிரசன்டேஷன் ஷார்ட்டா இருக்கணுன்றதுக்காக நான் அந்த டீடைல்ஸை வந்து வெறும் டிஸ்கிரிப்ஷன்ல மட்டும் கொடுக்குறேன். பட் எய்ம்ஸ் எந்தெந்த லொகேஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க எய்ம்ஸில், ஃபீஸ் பர்டிகுலராக வந்து எய்ம்ஸ் வந்து ஒரு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டிடியூஷன்றதுனால ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் என்னன்னைக்கெல்லாம் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றது, எப்போ அப்ளை பண்ணணுன்றது அந்த டேட்ஸு, அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, என்ன எக்ஸாம் பேட்டர்ன், எப்படி மார்க்கிங் ஸ்கீம் இருக்க போகுதுன்றதையும் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ எய்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 20 லொக்கேஷன்ஸில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது டெல்லியில், நியூ டெல்லியில். பட் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு எய்ம்ஸாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ டோட்டலாக வந்து 20 எய்ம்ஸ் வந்து ஆப்ரேஷனலாக இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் நம்ம மதுரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எய்ம்ஸும் வந்து இப்போ வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அங்கே லாஸ்ட் 4 இயர்ஸாகவே வந்து ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மொத்த 19 எய்ம்ஸ்லேயே வந்து பேராமெடிக்கல் கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மதுரை எய்ம்ஸில் இன்னும் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணல. பட் எம்பிபிஎஸ்க்கான அட்மிஷன் லாஸ்ட் 4 இயர்ஸாகவே போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த 19 எய்ம்ஸ் எங்கெங்கெல்லாம் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அதில் சவுத் இந்தியாலையும் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் இந்த இடங்கள்ல இருக்குது. ஆந்திர பிரதேஷ்ல மங்கள்கிரியில், ஸோ தெலுங்கானா பிபி நகர்ல, இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் நியர்பை எய்ம்ஸ். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எய்ம்ஸ்லேயும் வந்து எல்லாருக்கும் வந்து இது ஓப்பன் தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணி நம்ம இங்கே போயிட்டு ஜாயின் பண்ணலாம் தாராளமாக. ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங்ன்றாங்க. இது எல்லா எய்ம்ஸ்லையுமே ஆஃபர் பண்ணுறாங்க. 4 இயர் கோர்ஸு. அது இல்லாமல் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ் வந்து எல்லா எய்ம்ஸ்லையும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் வந்து பெரும்பாலும் இருக்கிற கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர் மோஸ்ட் ஆஃப் தி எய்ம்ஸ்ல வந்து ஆஃபர் பண்ற கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இது 3 இயர்ஸ் கோர்ஸ் பிளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாறும். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க 6 மந்த்ஸ் வந்து அந்த ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்லயும், 6 மந்த்ஸ் வந்து உங்க ஆப்ஷன்ல வேற இன்ஸ்டிடியூஷன்லயும் இந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரியான சில டீடைல்ஸ்லாம் இருக்கும். பட் ஜென்ரலா இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி நிறைய எய்ம்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க. எந்தெந்த எய்ம்ஸ்ல ஆஃபர் பண்றாங்கன்றதை நான் போட்டிருக்கேன். டெல்லி, ரிஷிகேஷ், புவனேஸ்வர், பிலாஸ்பூர், ஜோத்பூர், பிபிநகர், ராய்ப்பூர், இதுல எல்லா எய்ம்ஸையும் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி இதுவும் வந்து நிறைய எய்ம்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி இதுவும் வந்து பல எய்ம்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க. ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு சில எய்ம்ஸ்ல மட்டுமே ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டெல்லியில வந்து டென்டல் சம்பந்தப்பட்ட 2 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. பிஎஸ்சி இன் டென்டல் ஆபரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி இன் டென்டல் ஹைஜீன். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா டெல்லியில மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இன் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் அது வந்து நாக்பூர்லயும் ராய்ப்பூர்லயும் ஆஃபர் பண்றாங்க. பிஎஸ்சி இன் ஆபரேஷன் தேட்டர் டெக்னாலஜி அகைன் டெல்லி, ஜோத்பூர்லயும் ஆஃபர் பண்றாங்க. ஒரிசா புவனேஸ்வர்ல வந்து ஆபரேஷன் தேட்டர் அண்ட் அனஸ்தீஷியாலஜின்னு ஒன்று ஆஃபர் பண்றாங்க. ஸோ பிஎஸ்சி மெடிக்கல் டெக்னாலஜி டயாலிசிஸ் தெரப்பி அப்படின்றத வந்து பிலாஸ்பூர்ல ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூ எய்ம்ஸ்ல மட்டும் தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி அதர் கோர்சஸ் விச் ஆர் ஆஃபர்ட் இன் எ பர்டிகுலர் எய்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி இன் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி இது வந்து ஜோத்பூர்ல ஆஃபர் பண்றாங்க. ரிஷிகேஷ்ல வந்து மல்டிபிள் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி இன் யூரோலஜி டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ஸ்லீப் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ரெஸ்பிரேஷன் தெராப்பி, பிஎஸ்சி இன் நியூரோ மானிட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ஆர்த்தோபெடிக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேரா ஒரு சில எய்ம்ஸ்ல மட்டுமே ஆஃபர் பண்றது. நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வந்திருக்கோம்.
ஸோ எய்ம்ஸ் நம்ம ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து வெரி வெரி நெக்லிஜிபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு, அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய டியூஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இது நான் டெல்லி பேட்டர்ன்ல போட்டிருக்கேன். பட் எல்லா எய்ம்ஸ்லயுமே வந்து ஏறக்குறைய இதே அளவு ஃபீஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 1500 தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் டைம் பெர் இயர் ஃபீஸா இருக்கும். அது இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், காஷன் டெபாசிட், லெபார்டரி ஃபீஸ், ஸ்டூடெண்ட் யூனியன் ஃபீஸ் இது எல்லாமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 இயர்க்கு 2000 தான். ஸோ நீங்க ஒரு 4 இயர் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 8000 டு 10,000 மேல கோர்ஸ் ஃபீன்றது உங்களுக்கு வந்து ஆகவே ஆகாது. ஸோ அது இல்லாம வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீ வரும். ஸோ நம்ம வேற ஸ்டேட்ல இருந்து போறதுனால வி ஹேவ் டு டேக் அப் ஹாஸ்டல். ஸோ அந்த ஹாஸ்டல் ஃபீ அண்ட் மெஸ் ஃபீ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 டு 5000 தான் ஒரு நாமினல் ஃபீஸ் தான் வந்து அதுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஏன் சார் இவ்வளோ கம்மியா இருக்கு ரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபீஸ்லாம் வந்து ஏன் இவ்வளோ கம்மியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே ரீசன் தான். திஸ் இஸ் ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்காக ஃபண்ட் பண்றாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் ஆஸ் யூ ஆல் நோ, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் தான் வந்து கன்சிடர் டு பி நம்பர் 1 இன்ஸ்டியூட் இன் இந்தியா. ஓகே, ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன். ஸோ அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. அண்ட் சீட்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நர்சிங் கோர்ஸ் பத்தி பார்க்கலாம். காமன் டு ஆல் எய்ம்ஸ். ஸோ டோட்டலா எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1366 சீட்ஸ் இருக்கு. பட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். அண்ட் சீட்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து அன்ரிசர்வ்ல வந்து இன்க்ளூடிங் வந்து பிடபிள்யூடி சீட்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 564, ஓபிசிக்கு வந்து 366, எஸ்சிக்கு வந்து 202, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அந்த கேட்டகரியில கொடுக்குறாங்க சீட்ஸ் எய்ம்ஸ்ல. ஸோ 133 அண்ட் எஸ்டி வந்து 101. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 1366 சீட்ஸ் வந்து எய்ம்ஸ்ல வந்து இருக்கு. அது வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங்க்கு. ஸோ இப்போ அலைட் அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலா வந்து 725 சீட்ஸ் இருக்குது எல்லா எய்ம்ஸ்லயும் சேர்த்து 19 எய்ம்ஸ்லயும். இதுல மேஜரா பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்எல்டி. ஸோ அதுக்கு வந்து 152 சீட்ஸ் இருக்குது. அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து நீங்க வந்து 135 சீட்ஸ் இருக்குது. ரேடியாலஜி கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 115 சீட்ஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 50% மேல சீட்ஸ் வந்து இந்த 3 கோர்ஸ்லயே தான் இருக்கு. அது இல்லாம நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதர் கோர்சஸும் வந்து ஒரு சில எய்ம்ஸ்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து இப்போ டென்டல் ஹைஜீன் அண்ட் டென்டல் மெக்கானிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் டெல்லி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப லோவஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸும் இருக்குது. ஒன்லி இன் ஃபியூ எய்ம்ஸ் தான் ஆஃபர் பண்றாங்க. ஸோ கேட்டகரி 2வும் கேட்டகரி 3யும். ஸோ அனஸ்தீஷியா டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, கார்டியாக் லேப் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்சஸும் கம்மியாக இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து சீட்ஸ் வந்து ரீசனபிளா இருக்கும். பட் சீட்ஸே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பிரேட்டரி தெராப்பி, எண்டோஸ்கோபி டெக்னாலஜி, நியூரோ டெக்னாலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ஸோ நியூக்ளியர் மெடிசன், டென்டல் ஹைஜீன், டென்டல் மெக்கானிக்ஸ், ஸ்லீப் டெக்னாலஜி இதெல்லாம் சீட்ஸே வந்து மிக மிக குறைவா இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுடைய குரூப்ஸ்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். நான் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். லாஸ்ட் டேட் 24/4/2026. ஸோ ஸ்டில் யூ ஹாவ் டைம். யூ கேன் அப்ளை. அப்ளிகேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் ப்ரௌசர் கொடுக்குறேன். அது இல்லாமல் எதனா டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் அஸ், நாட் ஏ ப்ராப்ளம். ஸோ எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி நர்சிங்கான எக்ஸாம் வந்து 27th June 2026 அண்ட் அலைட் அண்ட் ஹெல்த் கேர்ஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம் வந்து 4th July 2026. ஸோ இப்போ முக்கியமான பார்ட் எக்ஸாம் எப்படி, எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்தா கேட்க போறாங்க, எப்படி இருக்க போகுது, கொஸ்டின்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரப்போகுது, அண்ட் அதுக்கு வெயிட்டேஜ் எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து 2 hours எக்ஸாமு. ஸோ சிங்கிள் பேப்பர், மல்டிபிள் சாய்ஸ், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபிசிக்ஸ்க்கு வந்து 30 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரி 30 கொஷின்ஸ், பயாலஜி 30 கொஷின்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் வில் பி 30 கொஷின்ஸ். ஸோ இது மார்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ட் ஆன்சருக்கும் உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் 30, கெமிஸ்ட்ரி 30, பயாலஜி 30 அண்ட் ஜென்ரல் நாலேஜ் வில் பி 10. ஸோ டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100. ஓகே, ஸோ 100 கொஷின்ஸ் 100 மார்க்ஸ். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. நீங்க வந்து ஆன்சர் தப்பா இருந்தா உங்களுக்கு -1/3, அதாவது 1/3 ஆஃப் த மார்க்ஸ் வில் பி டிடக்டட். ஸோ யூ ஷுட் ரைட் தி ஆன்சர் ஒன்லி இஃப் யூ நோ கரெக்ட்லி. ஓகே, ஸோ ஃபார் ரிவ்யூவோ இல்லைனா வந்து நாட் ஆன்சர்ஸோ போட்டிருந்தீங்கன்னா
அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிடக்ட் ஆகாது. இப்போ பிஎஸ்சி அலைடு இன் ஹெல்த் கேர் கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா இதுவும் காமன் எக்ஸாம் ஃபார் ஆல் எய்ம்ஸ். ஸோ 1.5 hours எக்ஸாம் இது, half an hour கம்மி. ஸோ இதுவும் சிங்கிள் பேப்பர், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், சப்ஜெக்டிவ் டைப் தான் இதுவும். ஸோ இதில் வந்து நோட் பண்ணுங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இல்லைன்னா மேக்ஸ் நீங்க அட்டன் பண்ணலாம். சார் அது எப்படிங்க சார் மேக்ஸ்னா, சில கோர்சஸ்க்கு நீங்க வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட் கூட அப்ளை பண்ணி நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இதுல வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பயாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் அட்டன் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா உங்களுக்கு 4 பார்ட்டா இருக்கும். ஸோ அதில் 3 பார்ட் மட்டும் நீங்க அட்டன் பண்ணா போதும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரியா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த தேர்ட் பார்ட் வந்து நீங்க வந்து சாய்ஸ் எடுத்துக்கலாம். பயாலஜி எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்லை மேக்ஸ் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி எடுக்கிறீங்கன்னா இப்போ ஒன்னொன்னுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ், அகைன் 30 மார்க்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி 90 அண்ட் டோட்டல் மார்க்ஸ் வில் பி 90 பிகாஸ் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தான் கரெக்ட் ஆன்சர் நீங்க பண்ணீங்கன்னா. அண்ட் ராங் ஆன்சர்னா அகைன் வந்து -1/3, அதாவது 1/3 ஆஃப் த மார்க் வில் பி டிடக்டட். ஃபார் ரிவ்யூ நாட் ஆன்சர் நோ ப்ராப்ளம், நோ மார்க் வில் பி டிடக்டட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளது எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் அகைன் இட்ஸ் வெரி சிம்பிள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். Thank you for listening to the presentation.